சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். 2 பேருடைய விவாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த முறை வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது. நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அன்றும் கேட்கவில்லை, அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. என்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டபோது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியிலே கேட்டோம். ஆனால் 8 வருஷம் ஆகிறது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை. அதற்குரிய எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. ஆகவேதான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல, நீதிபதியுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ என்று திருப்பி திருப்பி கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்போ சொல்றார் இல்லையா, எடப்பாடி நேற்றுக்கு நான் ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்று ஒரு பச்சை பொய்யை சொல்றார். நடந்தது என்ன? இங்கே வழக்கு நான் தொடர்ந்தேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 10 நாளில், அதாவது இங்கே உத்தரவு போடப்பட்டது சிபிஐ என்கொயரிக்கு 11/9/2018. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு 11/9/2018 விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டுள்ளது. ஆனால் உடனடியாக சென்று 29/10/2017 இடைக்கால தடை வாங்கினார். இடைக்கால தடை வாங்கவில்லை, நான் ஸ்டே ஆர்டர் போக நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்றாரு. தினமணி பத்திரிகை, தினமலர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதே போல எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. தினத்தந்தி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தினமலர் பத்திரிகையில மிக சிறப்பாக செய்தியை வெளியிட்டு அவருடைய படத்தை போட்டு எஸ்கேப் போட்டுவிட்டு பழனிசாமி சிபிஐ விசாரணை இல்லை, இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதில் தெளிவாக கொள்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் பழனிசாமி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. தினமலர் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. இப்படி பொய் செய்தி வெளியிட்டார்னா தினமலர் மீது அவர் வழக்கு தொடர்ந்திருக்கோமோ, முதலமைச்சராக இருந்தவர் அரசாங்க சார்பில் போட்டிருக்கலாம். இதை மூடி மறைப்பதற்காக ஏதோ வருஷம் 4-5 வருடம் ஓடிவிட்டது என்பதற்காக நான் தடைப்பெறும் சட்டமன்றத்திலே எங்கள் தலைவர் இதை சொன்னார். அவசரப்பட்டு நீங்கள் போய் ஓடி போய் ஸ்டே வாங்கவில்லையா அந்த வீராதி வீரர் என்றார். உடனே அதற்கு முதலமைச்சரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிற எடப்பாடி கேட்கிறேன், வாங்கினீங்க இல்லையா? இது இங்கே தமிழ் பத்திரிகை மட்டுமல்ல, இந்துன்னு வந்திருக்கிறது. இந்து பத்திரிகையில் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் சிஎம் எஸ்சி ஸ்டேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் பச்சையாக போடுகிறார், நான் தடை கோரவில்லை, செல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டே வாங்கிவிட்டார். பிறகு விசாரணைக்கு 2022 ஃபைனல் ஹியரிங் வருகிறது. அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்கனவே விசாரித்தது சரியில்லை என்பதற்காக ஸ்டேட் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு விசாரிச்சாங்க. காவல்துறையின் சார்பாக விசாரித்து வந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது.
வழக்கு வந்தபோது ஒரே வழக்குக்கு 2 பேர் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காவல்துறை போடாத காரணத்தினால் நான் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பிரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆயிடுச்சு. இப்போது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் இது ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை என்று நான் அந்த மனுவை திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னேன். இது இப்போது புதுசாக நடக்கல. ஏன்னா எடப்பாடிகள்னா வரலாறு தெரிய நியாயம் இல்லை. 1995ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் தான் திமுக சார்பில் தொடர்ந்தேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வழக்கை போட்டார் என்பதற்காக, வழக்கை தயார் செய்தார் என்பதற்காக சண்முக சுந்தரம் 32 இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த 169 அதாவது ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய செயலை செய்தால் 169 என்ற ஐபிசியின் படி தண்டிக்கலாம். அதனால் வரை 2014க்கு பிறகு 2095 வரை அந்த செக்ஷன் கீழே எங்கேயுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கல. அந்த வழக்கை முதலில் நாங்கள் தான் சண்முகசுந்தரம் நாங்கள் தான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டோம். அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பிச்சார்கள். சென்னை ஹைகோர்ட்டில் போய் அதற்கு ஸ்டே கேட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா அவர்கள் அதற்கு ஸ்டே கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். இல்லை, நீங்கள் கீழ் நீதிமன்றத்தை வழக்கை நடத்த வேண்டும், ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார். அதனால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நாட்டுக்கு தெரியும். அதற்கடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா செல்கிறார். நான் ரெஸ்பாண்டன்ட். அந்த அம்மையார் அப்பலட் அந்த அம்மா போடுறார், அவர் போடுறார். ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க, அப்பீல் போடுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் மேலே போறாங்க. அது நிலுவையில் இருக்கிறதுக்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கவனமாக தயவு செய்து எடப்பாடியும் கேட்க வேண்டும், அதிமுகவினரும் கேட்க வேண்டும். நடந்தது என்ன? ஏன்னா 30 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லோரும் மறந்து விட்டுறார்கள் என்ற அடிப்படையில் நேற்று வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார். என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார். 96 திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் காவல்துறையை விசாரித்து சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உடனே ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே இந்த டான்சி வழக்கில் RS பாரதி வழக்கு போட்டிருக்கிறார், காவல்துறை இப்போது போட்டிருக்கிறது, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு 2 வழக்கு எப்படி நியாயம் என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டார். அந்த மனு போட்டார். நான் போடவில்லை, ஜெயலலிதா போட்ட மனு. அந்த மனுவிலே உச்சநீதிமன்றம் எங்களை பார்த்து கேட்டது, உங்களுடைய கோரிக்கை வழக்கை போட வேண்டும் என்று காவல்துறையை போட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர் விசாரிக்க போகிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த வழக்கை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட நேரத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் தொடர்ந்து நடத்துகிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வித்ராவானது. அதுதான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பிற்காலத்தில் விளைவு ஏற்படுத்துது என்பதை பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன ஆச்சுன்னா, வழக்கு இங்கே நடந்தது, தண்டனை கிடைத்தது. தண்டனை பெற்றவுடன் அந்த அம்மையார் தேர்தலில் நிற்க முடியவில்லை, வெற்றி பெற்று வந்தார். 6 மாதத்தில் ஹைகோர்ட்டில் அவசரமாக கூட்டி அந்த வழக்கை விசாரித்து, இப்போ சொல்கிறார்கள் அல்லவா ஹைகோர்ட் என்னை விடுவித்தது, அதே போல ஜெயலலிதாவை அவசரமாக விடுவித்து விட்டார்கள். அப்பொழுது அப்பீல் போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு போகவில்லை. ஆகவே நான் அப்பொழுது கண்டிஷன் போட்டேன்ல, இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் பிற்காலத்தில் தொடர்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு நான் வித்ரா வாங்கினதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா மீது நான் அப்பீல் போனேன். அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் தான் வாங்கிய டான்சி நிலத்தை சரண்டர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அந்த வழக்கு முடிந்தது என்பது பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை. என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கணும். இப்போ போலீஸே வழக்கு போட்டுச்சு. ஆகவே நான் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று சொன்ன போது
வேண்டாம், நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது, கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் ஏற்கனவே விசாரித்திருக்கிறது, அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு இன்னொரு உத்தரவை இவனை கொடுத்திருக்கிறார். அதுதான் இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இந்த மாதிரி அப்படியே கன்வீனியன்ட்டா எடப்பாடி மறைச்சிட்டார். நான் தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறேன். பெட்டிஷனர் ஆர்எஸ் பாரதி, நான் போட்ட வழக்கில் தான். ரெஸ்பாண்டன்ட் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் எடப்பாடி.